ஓகே எஸ். ஸோ இந்த செஷனில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா vCenter ட்ரபிள் ஷூட்டிங்கில் vCenter எனக்கு ஓப்பன் ஆகலை. அப்போ என்ன ரெக்கார்ட் பண்ணிட்டேன் vCenter எனக்கு ஓப்பன் ஆகலை. அப்போ vCenter எனக்கு ஓப்பன் ஆகலை அப்படின்னா என்னென்ன ஃபீச்சர்ஸ் ஒர்க் ஆகும், என்னென்ன ஃபீச்சர்ஸ் ஒர்க் ஆகாது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். இந்த இது எடுத்து நான் கிளாஸ் எடுக்கல. ஓகே ஃபைன். ஸோ இப்போ நான் வந்து vCenter ஆக்சஸ் பண்ணுறேன், எனக்கு vCenter ஓப்பன் ஆகலை. அப்போ எதெல்லாம் டவுன் ஆகும் அப்படின்னா எதுவுமே டவுன் ஆகாது. இது முக்கியமான பாயிண்ட். இது இன்டர்வியூ கொஸ்டின். என் vCenter டவுன் ஆயிடுச்சு, எதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது ட்ரபிள் ஷூட் இதுக்கு முன்னாடி பார்த்தோம். ஒரு vCenter டவுன் ஆனால் என்னென்ன ட்ரபிள் ஷூட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்த்தோம். இப்போ இந்த vCenter டவுன் ஆனால் என்னென்ன ஃபீச்சர்ஸ் ஒர்க் ஆகும், என்னென்ன ஃபீச்சர்ஸ் ஒர்க் ஆகாது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முக்கியமாக vCenter டவுன் ஆனால் அந்த vCenterல ரன் ஆகிற ESXi ஹோஸ்ட்டுக்கோ அதில் ரன் ஆகிற விர்ச்சுவல் மிஷினுக்கோ எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. இது முக்கியமான பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. there is no impact on ESXi host and virtual machines. அது கீப் ஆன் ரன்னிங்கே தான் இருக்கும். அது டவுன் ஆகலாம் ஆகாது. vCenter டவுன் மீன்ஸ் நம்மளால் அந்த கன்சோலை தான் ஆக்சஸ் பண்ண முடியலே தவிர ESXi ஹோஸ்ட்டோ அல்லது விஎம்மோ ரன் ஆகிட்டு தான் இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஆனால் அந்த இதில் உங்களால் சில சேஞ்சஸ் பண்ண முடியாது. இந்த vCenterலேருந்து பண்ணுற சேஞ்சஸ் பண்ண முடியாது. அதான் இப்போ என்னென்ன பண்ண முடியாதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஒரு vCenter டவுன் ஆச்சு அப்படின்னா HA ஒர்க் ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ உதாரணத்துக்கு இந்த vCenter டவுனு, அந்த நேரம் பார்த்து எனக்கு ஒன் ஆஃப் த ESX ஹோஸ்ட் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஸோ அந்த ஹோஸ்ட் ஃபெயிலியர் ஆகுறப்ப அது நாட் ரெஸ்பாண்டிங் போயிடுச்சு. ஸோ நாட் ரெஸ்பாண்டிங் போகிறப்ப என்னாகும்? the HA will restart the VM from one host to another host. இது நடக்கும். சரிங்களா? ஒரு vCenter டவுன் ஆனாலுமே the HA will restart the VM. HA ஒர்க் ஆகும். நோட் பண்ணிக்கோங்க கேஸ், நோட் பண்ணிக்கோங்க. HA ஒர்க் ஆகும். HA will work even if the vCenter is down. HA work. நெக்ஸ்ட்டு DRS ஒர்க் ஆகாது. ஸோ இந்த கிளஸ்டர் வைஸில் DRS இருக்குது, HA இருக்குது. HA ஒர்க் ஆகும், DRS ஒர்க் ஆகாது. ஏன் DRS ஒர்க் ஆகுது அப்படின்னா DRS இஸ் a vCenter feature. What is DRS? Can someone tell me what is DRS? Load balancing of computer resource. கொஞ்சம் கோர்வையாக சொல்லுங்கள், விட்டு சொல்ல கொஞ்சம் கோர்வையாக அப்படியே சொல்லுங்கள் பாப்போம். நீங்கள் சொல்ல கரெக்டாக தான். லோட் பேலன்ஸ் பண்ணோம் கம்ப்யூட்டர் ரிசோர்ஸை கொஞ்சம் கோர்வையாக சொல்லுங்களேன் எப்படின்னு. அட்லீஸ்ட் இப்படி சொல்லுங்கள். நம்ம கிளஸ்டரில் எப்போல்லாம் ரிசோர்ஸ் கிரன்ச் ஆகுதோ அப்போ வந்து the DRS distributed resource scheduler will migrate the VM from one host to another host for load balancing the compute resource. கம்ப்யூட்டர் ரிசோர்ஸை லோட் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு DRS வந்து மைக்ரேட் பண்ணும். இதை ஆட்டோமேட்டிக்காக பண்ணும். சரியா? ஸோ அப்போ இந்த DRS ஒர்க் ஆகாது. அப்போ ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா அந்த ESXi ஹோஸ்ட்டில் ரிசோர்ஸ் அதிகமாக கன்சியூம் ஆகுறப்ப அந்த ஹோஸ்ட் டவுன் ஆச்சுன்னா நம்ம எதுவும் பண்ண முடியாது. சரிங்களா? நம்மளால் மைக்ரேட்டே பண்ண முடியாது. ஏன்னா மைக்ரேஷன் எதுவும் DRS ஒர்க் ஆகாது, நம்மளால் மைக்ரேஷனும் பண்ண முடியாது. பிகாஸ் த DRS அண்ட் த மைக்ரேஷன் vMotion எல்லாமே vCenter ஃபீச்சர். அது எதுவுமே ஒர்க் ஆகாது. அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. தென் FT ஃபால்ட் டாலரன்ஸ் ஒர்க் ஆகும். ஓகே, ஃபால்ட் டாலரன்ஸ் தான் என்ன? ரீகால் பண்ணுங்க. enable பண்ணாக்கா when we enable the FT VM, so the secondary copy will be created in another ESXi host. Yes, சூப்பர். நம்ம ஒரு விர்ச்சுவல் மிஷினில் FT எனேபிள் பண்ணுறோம் அப்படின்னா அந்த விர்ச்சுவல் மிஷினில் செகண்டரி காப்பி ஆர் ஷேரோ காப்பி இந்த இதை எனேபிள் பண்ணுறோன்னா கிரியேட் ஆன் அனதர் ESXi ஹோஸ்ட். அப்போ இந்த VM டவுன் ஆச்சு அப்படின்னா அந்த VMலேருந்து அது ஒர்க் ஆகும். அது அந்த VM ஜீரோ டவுன் டைம். உதாரணத்துக்கு இந்த ESXi டவுன் ஆயிடுச்சு, அப்போ இந்த VM டவுன் ஆகும். அல்லது இந்த VMல ஏதோ பிரச்சனை அப்படின்னா அந்த VMலேருந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடக்ஷன் வந்து ரன் ஆகும். எந்த ஒரு டிஸ்ட்ரப்ஷனும் கிடையாது. அப்போ இதில் FT ஒர்க் ஆகும். பட் இந்த FTயில் ஒரு சின்ன சேஞ்சஸ் என்ன அப்படின்னா இந்த ப்ரைமரி VM செகண்டரி காப்பி கிரியேட் பண்ணதில்ல
அதுக்கப்புறம் அந்த செகண்டரி விஎம் will act as a primary, அது ஒரு செகண்டரி காப்பி கிரியேட் பண்ணும். அது நடக்காது. எஃப்டி ஃபெயில் ஓவர் நடந்துடும். எஃப்டி வந்து ஃபெயில் ஓவர் நடக்கும். பட் ஃபெயில் ஓவருக்கு அப்புறம் நடக்கிற அந்த செகண்டரி விஎம் ஷேடோ காப்பி வந்து அது கிரியேட் பண்ணாது. இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. எஃப்டி ஒர்க் ஆகும், பட் ஒரு சின்ன லிமிட்டேஷனோட அது வந்து ஒர்க் ஆகும். அது கண்டினியூஸா சிங்க்ரனைஸ் ஆகாம ஃபர்ஸ்ட் தேர்ட் காப்பி கிரியேட் பண்ண உடனே ஸ்டாப் ஆயிடும். ஆமாம். நெக்ஸ்ட்டு இந்த விசென்டரில் இருந்து டெம்ப்ளேட் எடுக்க முடியாது. டெம்ப்ளேட் வந்து விஎம் டெப்ளாய் பண்ண முடியாது. இந்த விசென்டர்லேருந்து ஸ்னாப்ஷாட் எடுக்க முடியாது. இந்த விசென்டர்லேருந்து க்ளோன் எடுக்க முடியாது. ஆனால் இஎஸ்எக்ஸ்ஐயில் இருந்து இஎஸ்எக்ஸ்ஐ ஹோஸ்ட் யூஐ லாகின் பண்ணிங்கன்னா ஸ்னாப்ஷாட் ரன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த விஎம்க்கு நான் ஸ்னாப்ஷாட் எடுக்கணும் அப்படின்னா ஐ கேன் ஏபிள் டு டேக் அ ஸ்னாப்ஷாட். ஸோ அது விசென்டர் டவுன் ஆனாலும் உங்களால் ஸ்னாப்ஷாட் எடுக்க முடியும். ஸ்னாப்ஷாட் ரிவர்ட் பண்ணாலும் ரிவர்ட் பண்ணிக்கலாம். ஆனால் க்ளோன் எடுக்க முடியாது. சரியா? அதே மாதிரி டெம்ப்ளேட்லேருந்து விஎம் டெப்ளாய் பண்ண முடியாது விசென்டர் டவுன் ஆனால். ஸோ இதெல்லாம் மெயினான திங்ஸ் இது. அதே மாதிரி சுவிட்சஸ், டிவி சுவிட்சஸ் எல்லாமே ரன் ஆகும். பட் அந்த சுவிட்சில் எதுவும் சேஞ்சஸ் பண்ண முடியாது. செட்டிங்ஸில் எதுவும் சேஞ்சஸ் பண்ண முடியாது. என்ன செட்டிங்ஸ் இருக்கோ அது அப்படியே தான் இருக்கும். வேறு எது மாற்றமும் நீங்கள் அந்த சுவிட்சஸ்லேருந்து மாற்றம் பண்ண முடியாது. சரியா? ஓகே ஓகே கைஸ், இதை டவுட் இருந்தால் கேளுங்க. நெக்ஸ்ட்டு இப்போ முடிச்சுக்கலாம். ஸோ இதுவே நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. உங்கள் சைடில் விசென்டர் டவுன் ஆகும். டவுன் ஆகிறப்ப இந்த மாதிரி இஷ்யூலாம் ஃபேஸ் பண்ணுவீங்க. அண்ட் ஆல்சோ இன்டர்வியூ கொஸ்டின், அதனால் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சரியா? ஃபைன்.